ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணுற ட்ராமா பேர் ஏஞ்சல்ஸ் லாஸ்ட் மிஷன் லவ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ராமாவோட ஒரு சின்ன கான்செப்டை சொல்லிடுறேன். அதாவது வாழ்க்கையை ரொம்பவும் வெறுத்து போய் பார்வை இல்லாமல் ஒரு இருட்டு அறைக்குள்ள ஒரு வட்டம் போட்ட மாதிரி ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு வாழக்கூடிய நம்ம ஹீரோயின். உலகத்தில் யாருக்காவது ஏதாவது கஷ்டம் இருந்தால் அதை போய் சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி கடவுள் அனுப்பி வச்ச ஒரு ஏஞ்சல் தான் நம்ம ஹீரோ. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினை காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. காதலிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது, அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டதா இல்லையா, கடைசியில நம்ம ஹீரோயினுக்கு கண் பார்வை கிடைச்சதா இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபேண்டசி கலந்து ரொம்பவே அழகா சொல்ற கதை தான் ஏஞ்சல்ஸ் லாஸ்ட் மிஷன் லவ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல மிகப்பெரிய ஒரு ஆடிட்டோரியத்துல அத்தனை மக்களுக்கு முன்னாடி ஒரு பெல்லி டான்ஸ் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ரொம்பவும் அழகா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு பொண்ணு படுத்து அவ கனவுல பாத்துக்கிட்டு இருக்கா. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டான்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாருமே கை தட்டுறாங்க, ரொம்பவே அழகாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும்போது மேலே இருக்கிற அந்த சீலிங் லைட்டு பார்த்தீங்கன்னா வெடிச்சு அதில் இருக்கிற கண்ணாடி துகள்கள் எல்லாமே ஆடிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணோட கண்ணில் வந்து விழுந்து ரத்தம் தெரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. டக்குன்னு இந்த பொண்ணு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. ஸோ இந்த பொண்ணு தான் நம்ம சீரீஸோட ஹீரோயின். இவங்க பேர் வந்து லியான் செயோ. இப்போ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டு ச்சே எனக்கு எதனால இந்த மாதிரி கெட்ட கனவு வந்தது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பேசிக்கா இவங்களுக்கு பார்வை இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்களோட கண்ணு போயிருக்கும். ஆனாலும் கூட அவங்களுக்கு அந்த வீடு வந்து அத்துப்படி எது எங்க இருக்குன்னு அக்யூரேட்டா அவங்களுக்கு தெரியும். இப்போ அங்க இருக்கிற துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் நார்மலா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வழக்கத்துக்கு மாறா நடுவுல யாரோ ஒரு சின்ன சேர் வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க தடிக்குட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்போ அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கோபம் வந்துடுது. இப்போ அங்க இருந்து கத்துவாங்க பாருங்க. அவங்க கத்துறத கீழே இருந்து அவங்களோட வேலையாட்கள்லாம் பார்த்து அலறி அடிச்சுட்டு மேல ஓடி வராங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாத்தோட கண்ணிலையுமே ஒரு கருப்பு துணியை கட்டிட்டு நடந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஒருத்தங்களா நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கங்க டேபிள் இருக்கு, கால் தடிக்கி அப்படியே நின்னுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. இவர் யாருன்னு பார்த்தா இவரோட பேரு வந்து ஜோ. நம்ம ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு டிரைவரா வேலைக்கு வந்திருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை ஃபுல்லா இவர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயினோட ஒரு அங்கிள் மாதிரின்னு கூட சொல்லலாம். இப்ப இந்த ஜோ வந்து கேக்குறாரு, என்ன நடந்தது, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நான் வழக்கமா நடந்து வர அந்த பாதையில யாரோ சேரை இடையில வச்சிருந்தாங்க, அது யாருன்னு சொல்லுங்க நான் சொல்லி கேட்கறேன். ஆனா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதனால கண்ணு தெரியாதவங்களோட கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கறக்காக தான் கண்ணை கட்டி நடக்க சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பவும் கேட்கறாங்க, இப்பயாவது யாருன்னு உண்மையை ஒத்துக்கிறீங்களா, இல்ல இன்னமும் இதே மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கணும் நீங்க ஒத்துக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தங்க வந்து நான் தான் மேம் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அப்பவே தெரியும் உங்கள யாரோ ஒருத்தங்க தான் இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு. சோ இனிமேல் நீங்க வேலைக்கு வர வேணாம், உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்பயே வேலையை விட்டு போக சொல்லிடுறாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோயின் எவ்வளவு ஒரு கோவக்காரி அப்படிங்கறத. இப்ப அவங்க ரூம்ல உட்காந்து இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு செக்ரட்டரி வராங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயினோட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி கூட சொல்லலாம். இப்ப அவங்க வந்து அந்த அன்னைக்கு அவங்களுக்கு சில லெட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து வந்தது, அந்த இடத்துல இருந்து வந்தது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஃபென்டாஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டான்ஸ் இன்ஸ்டிடியூட்டோட 25th இயரை கொண்டாடணும் அப்படிங்கறக்காக அவங்க ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுவும் நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பண்ணிருக்காங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் செம்ம கோவப்படுறாங்க. உடனே நம்ம ஜோ என்ன சொல்றாருன்னா, சரி ஓகேமா நீ தான் வெளியே வரமாட்டல்ல, நம்ம அதுக்கு வேணா போவேணாம், அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் அதை அப்படியே நோட் பண்ணிட்டே இருக்காங்க. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப அவங்க வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லி கீழே வராங்க. அந்த இடத்துல நம்ம ஜோவும் இருக்காரு. இப்ப டக்குன்னு அவருக்கு ஒரு கால் வருது. அவர் உடனே கால் அட்டன் பண்ணி சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் டாக்டரா எங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி போனை பிடுங்கி பாதிக்கப்பட்டவன் நான் தான், நீங்க எதா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உங்க கண்ணு விஷயமா தான், உங்க கண்ணு ஒருத்தர் நமக்கு தானமா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனா கடைசி நேரத்துல என்ன நினைச்சாருன்னு தெரியல, அவரு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு செமக்கம் வந்துருது. உடனே போனை நம்ம ஜோட்ட கொடுத்துட்டு அங்க இருக்கிற நாய்க்குட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாக்கிங் போயிடுறாங்க. இப்போ மிகப்பெரிய ஒரு பில்டிங் மேல ஒருத்தர் உக்காந்து இருக்காரு. இவரு தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. அதாவது கடவுள் அனுப்பி வச்ச ஏஞ்சல். இவர் யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டாரு. இவருக்குன்னு சில ரெக்கைகள்லாம் இருக்கும். அந்த ரெக்கையை வச்சு அப்படியே பறந்து
கர்ப்பிணி பெண்களுக்கும் விதவைகளுக்கும் உதவுறது தான் இவரோட வேலைன்னு சொல்லி இவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து அப்படியே ரெக்கை அடிச்சு பறந்து அப்படியே கீழே வராரு. இங்க நம்ம ஹீரோயின் ஒரு நாய்க்குட்டியை கூட்டிட்டு அங்க இருக்கிற பார்க்குக்குள்ள என்ட்ரி ஆவாங்க. அப்படி என்ட்ரி ஆகும்போது ஆப்போசிட்ல வர ஒரு 4 பேர் மேல தெரியாம இடிச்சிருவாங்க. அவங்க கீழே விழுந்தோடனே ஏ பொண்ணு உன்கிட்ட கண்ணு இல்லையா, பார்த்து வர மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது சாரிங்க எனக்கு கண்ணு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. கேட்ட உடனே கண்ணு தெரியாதா, கண்ணு தெரியாத உனக்கெல்லாம் எதுக்கு இங்க நீ வர, வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதானே, அதுவும் கூட யாருமே இல்ல, தனியா வந்திருக்க, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின்ட்ட வம்பிலுக்கு ட்ரை பண்றாங்க. இது அங்க இருக்கிற பார்க்ல உட்காந்து நம்ம ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி நம்ம ஹீரோயினை காப்பாத்த போலாம் அப்படின்னு அவர் எந்திரிக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்கிற ஸ்டிக் எடுத்து அங்க இருக்கிற எல்லாத்தையுமே சரம் மாதிரியா அடிச்சு தள்ளுறாங்க. கண்ணே தெரியலனாலும் குறி வச்சு அடிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே சரி வாடா மச்சான் கிளம்பலாம், இன்னொரு நாள் இவளை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அங்க இருக்கிற ஒரு பாலத்து மேல வந்து நின்று நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கிறாரு. சோ அவருக்கு சில மெமரிஸ் எல்லாம் வந்து போகுது. அதாவது யாரோட மெமரிஸ்னா நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில முன்னாடி நடந்த சில இன்சிடென்ட் தான். இதே பாலத்துல தான் நம்ம ஹீரோயின் ஒருக்கா தற்கொலை பண்ணி சாகலாம் நமக்கு பார்வை போனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஒருக்கா ட்ரை பண்ணிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே ரொம்ப பக்கத்துல வராரு. பக்கத்துல வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப அப்படியே அங்க இருக்கிற பார்க்ல நம்ம ஹீரோயின் உட்காந்து இருக்காங்க. அப்படி உட்காந்து இருக்கும்போது நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார்றாரு. நம்ம ஹீரோவை தான் யாரு கண்ணுக்குமே தெரியாதுல்ல, அதனால அவர் எங்க வேணாலும் போயிட்டு என்ன வேணாலும் பண்ணுவாரு. சோ இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு எப்படியோ தெரிஞ்சிருது பக்கத்துல ஏதோ ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சென்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவால நம்பவே முடியல. நார்மலா கண்ணு தெரியுற மனிதர்களுக்கே என்னை தெரியாது, இந்த பொண்ணுக்கு கண்ணு வேற தெரியல, ஆனா என்னை எப்படி கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறது யாரு, என்ன ஒரு பொண்ணு பக்கத்துல இப்படிதான் வந்து உட்காருவியா, உனக்கு அறிவில்ல, வேற எங்கேயும் நீ போய் உட்கார மாட்டியா, இங்கதான் உனக்கு இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு மேல கேள்வி போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஓடி வராங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே மறைஞ்சிடறாரு. இப்ப அவங்க வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க மேடம் அப்படின்னு கேட்கும்போது இங்க ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கிறான், அவனை என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது இல்லையே மேடம் யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இல்லையே நான் இங்கதான் நான் பார்த்தேன், இங்கதான் அவன் இருந்தான், கண்டிப்பா ஒருத்தன் பக்கத்துல இருந்த மாதிரிதான் எனக்கு உணர்வு இருக்கு, எனக்கு அப்படிதான் தோணுச்சு அப்படின்னு சொல்லி கீழே கை வச்சு தேடுறாங்க. அந்த இடத்துல ஒரு கர்ச்சீப் கிடைக்குது. இது நம்ம ஹீரோவோட கர்ச்சீப் தான். ஸோ அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் சூப்பராக நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம ஜோ வராரு. அவர் வந்து ஒரு லேடி கிட்ட பேசுறாரு. அந்த லேடி வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோயினோட அத்தை தான். நம்ம ஹீரோயின் ஒரு டான்ஸரா இருப்பாங்கல்ல, அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு இன்ஸ்டியூட்டே வச்சிருப்பாங்க. இப்போ அந்த இன்ஸ்டியூட்டை இவங்க தான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜோ வந்து என்ன பேசுறாருன்னா, நாளைக்கு அவங்க அம்மா அப்பாவோட நினைவு நாள், அப்போ போய் நீங்க இந்த மாதிரி செலிப்ரேஷன் ஈவெண்ட்லாம் வச்சிருக்கீங்களே, அவளால் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லும் போது அவ நடத்த வேண்டியதை நான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு கிடையாது, நான் அவளை முறைப்படியா கூப்பிட்டுருக்கேன், அவள் நாளைக்கு கண்டிப்பா வந்துதான் ஆகணும், கண்ணு போனதுக்கு அப்புறம் 3 வருஷமா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா, அவ வேலையும் எடுத்து நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கோவப்பட்டு சிடுசிடுன்னு பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதுக்கு மேல உங்ககிட்ட பேச எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும் போது எனக்கு தெரியாது, அவ நாளைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு தாட்டியும் டாக்டர் கிட்ட கண்தானம் பண்றவரை ரெடி பண்ணும் போதும் ஏதோ ஒரு பிரச்சனையான அவரு கிளம்பி போயிடுறாரு. ஸோ இது எனக்கு சுத்தமா புரியல, அவளோட கண்ணு விஷயத்துல யாராவது சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி இடையில யாராவது ஏதாவது பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயினோட அத்தையும் வந்து அந்த டாக்டர் கிட்ட பேசுறாங்க. என்ன டாக்டர் எல்லாமே சொல்லிட்டீங்க போல அப்படின்னு சொல்லும் போது உண்மையை என்னால ரொம்ப நேரம் மறைச்சு வச்சுட்டு இருக்க முடியாது, என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு டாக்டர் தானே அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. நீங்க வெறும் டாக்டர் தான், ஆனா நான் நினைச்சா உங்களை என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அத்தையும் கிளம்பி போயிடுறாங்க. அதாவது இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்ம ஹீரோயினுக்கு கண் பார்வை வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்க நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப அந்த அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவோட கர்ச்சீப் எடுத்து வச்சுக்கிட்டு யாரா இருக்கும், நம்ம கிட்ட ஒருத்தங்க வந்து பேசுன மாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே அதை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவும் நம்ம எப்படி அந்த பொண்ணோட கண்ணுக்கு தெரிஞ்சோம், அப்ப நம்ம எல்லாரோட கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்கிறோமா, மனிதர்கள் நம்மளை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோட்ல நின்று கை காமிச்சு எனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு கார் பாத்தீங்கன்னா நிக்காம போயிட்டு டக்குன்னு ஒரு இடத்துல எது மேலேயோ மோதி அப்படியே கார் நட் ரோட்ல நிக்குது. உள்ள இருந்து 2 பேர் இறங்கி வந்து ஓடி வந்து பார்த்துட்டு திரும்பவும் கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் பார்த்தா அங்க ஒரு பூனை குட்டியா அடிச்சு போட்டிருந்தாங்க, அது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பூனைய நம்ம ஹீரோ அங்க இருந்து அப்படியே தூக்குறாரு. இப்ப இங்க ஒருத்தர் அந்த பூனையை வச்சு மனிதர்களை விட ரொம்பவே அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து என்ன மாஸ்டர் நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இவரு யாருன்னா கடவுளுக்கும் கீழே வேலை செய்யறவரு, இவரு தான்
தான் ஏஞ்சல்ஸ் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லுவாரு. அதே மாதிரி ஏஞ்சல்ஸ் ஏதாவது தப்பு பண்ணா அது கடவுள்கிட்ட போய் சொல்றதும் இவர் தான். ஸோ இவங்க 2 பேத்துக்குமே நடுவில் இருக்க ஒரு தூதர் மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவரு கரெக்டா சொல்றாரு, ஆமா உன்னோட வேலை என்ன, பொதுமக்களை காப்பாத்துறது. ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நாய்க்குட்டியை எவனோ திருடிட்டு போனா அவனை ஏமாத்தி அந்த வண்டியில இருந்து எல்லா நாய்க்குட்டியும் தப்பிக்க விடுற, தப்பு பண்ற மனிதர்களை டிரைனேஜ் குழிக்குள்ள தள்ளுற, நம்ம மனிதர்களை காப்பாற்றணும், அவங்கள துன்புறுத்த கூடாது, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது, என்ன மாஸ்டர் பண்றது, நானும் மனிதர்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா எல்லாருமே கொஞ்சம் கெட்டவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அதெல்லாம் விடு, உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் இருக்கு, அதாவது ஒரு நாள் டைம் இருக்கு. நாளைக்கு இதே நேரத்துக்கு உன்னோட கர்ச்சீப் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்தா மட்டும்தான் உன்னை என்னால தேவலோகத்துல சேர்க்க முடியும், நாளையிலிருந்து இந்த பூமியில இருந்து நீ விடுபட்டுறலாம் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் செம்ம ஜாலியா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு டான் இந்த நேரத்தில் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் தெரிய வருது அவர்கிட்ட இருக்கிற அந்த கர்ச்சீப்பை காணோம், அது இருந்தா மட்டும்தான் அவரு மேல் லோகத்துக்கு போக முடியும். அதாவது கடவுளுக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு கருவினா அந்த கர்ச்சீப் தான். அது மட்டும் இல்லைன்னா இவரால யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவரு உடனே அதை தேடணும் அப்படிங்கறதுக்காக, சரி மாஸ்டர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அந்த பார்க்ல தான் மிஸ் ஆயிருக்கும், கண்டிப்பா அது அந்த கண்ணு தெரியாத பொண்ணு தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து ரூம்குள்ள வந்து எப்படியாவது அது எடுக்கணுமே அப்படின்னு தேடி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் கையிலேயே வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. அதை எடுக்க முடியாம வீட்டுக்கு மேல போய் உக்காந்துடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருது. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ரெடியாகி கீழே வராங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே போறாங்க, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. நம்ம ஜோவும் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு, பின்னாடி நம்ம ஹீரோயின் உட்காந்து வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னா அவங்க அத்தை நடத்துறாங்களா ஒரு ஃபங்க்ஷன், சோ அந்த இடத்துக்கு தான் போவாங்க. பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ உட்காந்து எப்படியாவது இந்த கர்ச்சீப்பை வாங்கியே ஆகணும் இன்னைக்கு அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காரு. இப்ப நேரா காரும் பாத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு போகுது. அங்க போய் இறங்கின உடனே அவங்க அத்தையும் மாமாவும் ஏதோ நிஜமாலுமே பாசம் இருக்கிற மாதிரி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே கட்டி பிடிக்க வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரியும்ல, அவங்க எல்லாம் அவ்வளோக்கா அதை எதுவும் எடுத்துக்கல, அப்படியே விட்டுறாங்க. இப்போ அவங்க அத்தை பொண்ணு பாத்தீங்கன்னா நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் போது, ஏ ரூனா நீ தானே அது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னோட பேரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவங்க அத்தை பொண்ணும் அப்படியே கேக்குறாங்க. சரி உள்ள போலாம் வாங்க, நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே உள்ள வராங்க. இப்ப அங்க ஒரு பெல்லி டான்ஸ் நடக்க போகுது. நம்ம ஹீரோயின் இல்லாத இந்த 3 வருஷத்துல நம்ம ஹீரோயினோட இடத்துக்கு டான்ஸ் ஆடி முன்னேறி வந்திருக்கிறதே யாருன்னு பாத்தீங்கன்னா லீனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் வந்திருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு கண்ணாடி முன்னாடி உட்காந்து அவங்களுக்கு அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க, உன்னால முடியும், இந்த டான்ஸை நீ கரெக்டா பண்ணிருவ, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே நம்பிக்கை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் சரி எனக்கு பாத்ரூம் வருது, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லும் போது நம்ம ஜோவும் இல்ல நான் கூட வரேன்னு சொல்றாரு. இல்ல பரவாயில்ல லிஃப்ட்ல தானே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அந்த பாத்ரூம்குள்ள 2 பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க, கோ டான்சர்ஸ். இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி மிகச்சிறந்த ஒரு டான்சரா இருந்த நம்ம லியான் சேயோ வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க, பாவம் அவங்களுக்கு கண்ணு தெரியாம போயிருச்சு, கண்ணு தெரியாம இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அவங்க எதை பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அப்படியே காதுல கேட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் டான்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ பாத்ரூமுக்கு அந்த பக்கம் தனியா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட கர்ச்சீப்பு வச்சு அந்த மியூசிக் மட்டும் கேட்டு கண்ணே தெரியலனாலும் சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ டான்ஸ் ப்ரோக்ராமும் முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாருமே அங்க இருக்கிற ஸ்பான்சர்ஸ்க்காக அந்த கம்பெனியை பத்தி பேசுற நேரம் அவங்க அத்தை தேடுறாங்க நம்ம ஹீரோயின் எங்க போனாங்கன்ட்டு. இப்ப நம்ம ஹீரோயினை தேடி நம்ம ஜோவும் கீழே வராரு. அந்த கார் பார்க்கிங்ல ஒருத்தர் நம்ம ஜோவோட காரு கிட்ட இருந்து எந்திரிச்சு போறான். அங்கேயும் தேடிட்டு மேல போனா கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை போய் பேச சொல்றாங்க, அவங்களும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இன்னைக்கு எங்க அம்மா அப்பாவோட நினைவு நாள், அந்த அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3 வருஷமா வீட்டை விட்டு வெளியே வராதவ எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தானே பாக்குறீங்க, நானும் சில விஷயங்கள் எல்லாமே சொல்லணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், ஒரு விபத்தால என்னோட கண்ணு போயிருச்சு. ஆனா என் கண்ணு போனதுக்கு அப்புறம் என்னை யார் எப்படி பேசினாங்க அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப என்னோட இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கிற இந்த லீனாவையும் நான் ரொம்ப நல்லா பாராட்டுறேன். இந்த இன்ஸ்டிடியூட் என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனா இதை நடத்துறவங்களோட எண்ணமும் குணமும் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து இறங்கி கீழே வராங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயினோட அத்தைக்கு செம்ம கோவம் வந்துருது. அப்படியே போய் கேக்குறாங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ண, அத்தனை ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, நீ பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி பேசிட்டு போயிட்ட, இதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு பேசும்போது, நீங்க நிறுத்துங்க, எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு, என்னை பார்த்து சிரிச்சவங்க தானே நீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, நான் எப்ப சிரிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க, அவங்களுக்கு கண்ணில் அடிபட்டு கண்ணோட கட்டு பிரிக்கும் போது அவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி அவங்க அத்தை அப்படியே சிரிச்சுக்கிட்டே
அழுகிற மாதிரி நடிப்பாங்க. என்னன்னா அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க, நம்ம ஹீரோயினுக்கும் கண்ணு தெரியல, இப்ப முக்காவாசி சொத்து அவங்க அத்தை ஃபேமிலிக்கு தானே, அதனால அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் வெளியே தெரிய வரதான் நம்ம ஹீரோயின் வெளியவே வராம எல்லாத்தையுமே வெறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இதை சொல்லும் போது அந்த அத்தை அப்படியே ஆடி போயிடுறாங்க. உனக்கு கண்ணு தான் தெரியாதுன்னு நினைச்சேன், உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப ஜோ வந்து கார் ஓட்டிட்டு இருக்காரு, பின்னாடி நம்ம ஹீரோயின் உட்காந்து இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு அந்த கர்ச்சீப் ஒண்ணு கிடைச்சிரும். அந்த கர்ச்சீப் எடுத்துட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இப்படியே கார்ல போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜோ வந்து நம்ம ஹீரோயின் பாசிட்டிவா பேசிட்டு இருக்காரு. உன்னை எப்படியாவது இதே இன்ஸ்டியூட்ல மிகப்பெரிய டான்சர் ஆக்கி நான் காட்டுவேன், உன்னை நான் இதே மாதிரி விட மாட்டேன், நீ தான் பெரிய ஆள் ஆகணும், உன்னை நான் ஆளாக்கி காமிப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு இன்னமும் வெறுப்பு அதிகமாகுது. எனக்கு கண்ணே தெரியாது, நான் என்ன பண்ண முடியும், என்னால் அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, என் லைஃபே போயிருச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஒரு டக்குன்னு காரை நிப்பாட்டிட்டு எதுக்காக இந்த மாதிரி பேசுற, உன் நல்லதுக்கு தானே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நல்லதே வேணாம், நீ என்ன எங்க அப்பாவா எனக்கு நல்லது சொல்றதுக்கு, முதல்ல வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவரும் காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பிரேக் பிடிக்கிறாரு, ஆனா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அவர் நம்ம ஹீரோயினை தேடி கார் பார்க்கிங்க்கு வரும்போது அங்கிருந்து ஒருத்தன் எந்திரிச்சு போயிருப்பான். ஸோ அவங்க அத்தை சொல்லி நம்ம காரோட பிரேக் ஒயரை வேணும்னே கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ காரும் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட நீ ரொம்ப ஸ்டடியா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அந்த இடத்துல காரு பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்துல மோதி அப்படியே எஜ்ஜில் கீழே விழுகிற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படி அந்த வலிம்புல நின்று இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ வந்து என்னடா இது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, சரி அவங்களோட ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களோட உயிரை வெளியெடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் உயிரோடு இருக்காங்க. என்னை காப்பாத்து, என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு கத்துறாங்க. யாரோ இங்க இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு தெரியும், காப்பாத்துங்க அப்படின்னு கத்தும்போது நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ஒருத்தவங்களோட சாவுல இருக்கும்போது அவங்களுக்கு திரும்பவும் உயிர் வர வச்சா கடவுள்கள் நம்ம ஹீரோவை தண்டிச்சு சாம்பலா மாத்திடுவாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோ இவங்களுக்கெல்லாம் உதவக்கூடாது. இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் சாகணும்னு ஆசைப்பட்டேன், அப்பெல்லாம் எனக்கு சாவு வரல, இப்போ நான் வாழணும்னு தோணுது, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, முன்னாடி ஜோ இருக்காரு, அவரையாவது காப்பாத்துங்க, யாரோ இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஜோ உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட கார் அந்த விளிம்புல இருந்து கீழே பாலத்துக்குள்ள விழுக போகுது. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த உலகத்தையே பாஸ் பண்ணிடுறாரு. கார் அப்படியே அந்த இடத்துல ஸ்டக் ஆயிருது. இப்ப அவரோட சிறகை அடிச்சுட்டு அப்படியே கீழே போறாரு. கீழே போய் நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன், நீ என்னை காதலிக்கலைனாலும் எப்படியாவது நான் உன்னை காதலிக்க வைப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே மனசுலேயே நினைக்கிறாரு. ஸோ இந்த இடத்துலயே ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோ நாளைக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.